கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழியின் புஸ்தகத்திலே 21வது அதிகாரத்திலே 31வது வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தராலே வரும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, குதிரைகள் யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், யுத்தம் என்று வருகிற பொழுது ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? தங்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இராணுவத்தை ஆயத்தப்படுத்துவார்கள், தங்களிடத்தில் இருக்கக்கூடிய படைபலத்தை ஆயத்தப்படுத்துவார்கள். கீழே இருக்கக்கூடிய இராணுவர்களிடத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன தளவாடங்கள் இருக்கிறது, கத்தி, ஈட்டி, அம்புகள் என்று சொல்லி எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துவார்கள். அது மாத்திரமல்ல, அவங்களிடத்திலே குதிரைப்படை இருக்கும். அந்த குதிரையிலே ஏறி சவாரி செய்வது மாத்திரமல்ல, அந்த குதிரை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானிப்பார்கள். அந்த குதிரை சாதாரணமான குதிரையாக இருக்கக்கூடாது, மட்டியான குதிரையாக இருக்கவே கூடாது. நல்ல திடகாத்திரமாக இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும், உயரமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல பலமுள்ள குதிரைகளைத்தான் தேர்ந்தெடுப்பார்கள். அப்படிப்பட்ட குதிரைகளை தேர்ந்தெடுத்து அதற்கு என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டால், அந்த யுத்த களத்தில் உள்ளே போகிற பொழுது பல பட்டயங்கள் எதிராக வரும், ஈட்டிகள் எதிராக வரும், அம்புகள் எதிராக வரும். இதை எல்லாவற்றையும் தாண்டி ஓட வேண்டும். அதை தாண்டி ஓடுவது மட்டுமல்ல, சில சமயத்திலே அந்த இடத்திலே மேலே பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இராணுவ வீரனுக்கு பாதுகாப்பையும் கொடுக்க வேண்டும், சரியான திசையிலே ஓட வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, அந்த குதிரைக்கு தேர்ந்தெடுக்கிற பொழுது நல்ல குதிரையாக தேர்ந்தெடுப்பார்கள். அதே போலத்தான் இந்த நாளிலே கூட குதிரைகளை யுத்தத்துக்காக தேர்ந்தெடுத்த மாத்திரம் போதாது, அந்த குதிரையானது தெளிவான ஒரு குதிரையாக இருக்க வேண்டும், நல்ல ஆரோக்கியமான குதிரையாக இருக்க வேண்டும். பாருங்களேன், இப்படிப்பட்ட குதிரைகளைத்தான் கொண்டு போய் யுத்தத்தில் பயன்படுத்துவார்கள். ஆனால் இந்த குதிரை மாத்திரம் போதாது யுத்தத்தில் வெற்றி பெறுவதற்கு. அதற்கு மேலே ஒன்று தேவைப்படுகிறது. அதான் தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய அனுகிரகம். வேதம் சொல்கிறது போல, ஜெயமோ கர்த்தராலே வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, எங்கிட்ட எல்லா ரிசோர்ஸும் இருக்குது, எல்லா விதமான யுத்த ஆயுதங்களும் இருக்கிறது, எல்லா யுத்தத்துக்கு தேவையான தளவாடங்களும் இருக்கிறது, யுத்தத்துக்கு தேவையான இராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இதை கொண்டு நான் யுத்தத்தை மேற்கொண்டு நான் ஜெயித்து விட முடியாது. கர்த்தருடைய கிருபை எனக்கு தேவைப்படுகிறது, கர்த்தருடைய உதவி எனக்கு தேவைப்படுகிறது. வேதத்தில் வாசிக்கிற போது வேதம் எப்படி சொல்லுகிறது? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நம்ம என்ன வேலை செய்கிறோமோ, என்ன காரியம் செய்ய போகிறோமோ, அதற்கு தேவையான ரிசோர்ஸ் மாத்திரம் போதாது, ஆண்டவரிடத்தில் போய் அந்த பொறுப்பை சொல்லணும். ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், இதில் நீங்கள் செயல்படுங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்கணும். அதான் வேதம் சொல்லுகிறது, உன் வழி கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும், என் பாதைகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆண்டவரை, நான் போகிற பாதையை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்குறேன், இந்த பணியை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், இந்த வேலையை நான் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், நீர் இதை ஆளுமை செய்யும், இதை நான் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி கேளுங்க. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிற பொழுது இப்படி சொல்லுகிறார், வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படிக்கு என் கைகளை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பலம் வாய்ந்த வெண்கல வில்லாக இருந்தால் கூட அதை வளைப்பதற்கு என் கைகளுக்கு பலன் கொடுக்கிறவர் ஆண்டவர் தான். இன்னைக்கும் கூட எனக்கு அன்பானவர்களே, சங்கீதக்காரனாகி தாவீது பாருங்கள், யுத்தத்துக்கு போகிற பொழுது அவர் வாலிபனாக இருந்தார். அவரை பார்த்து எல்லாரும் நினைச்சாங்க, இவ்வளவு சிறு பையன் யுத்தத்தில் போய் என்ன செய்ய போகிறான் என்று சொல்லி கூட யோசித்தார்கள். ராஜாவாகிய சவுல் கூட சொல்லுகிறார், என்னிடத்தில் இருக்கக்கூடிய யுத்த ஆயுதங்களாம் எடுத்து அணிந்து கொள் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் அணிந்து பார்த்து விட அவர் சொல்லுகிறார், இதையெல்லாம் அணிந்து போவதற்கான அபியாசம் எனக்கு இல்லை என்று சொன்னாராம். அந்த இடத்துல போவதற்குமா கூட கேட்கிறார். பாருங்களேன், அந்த யுத்தத்துக்கு வந்திருக்கக்கூடிய கோலியாத், அவன் சிறு வயது முதற்கொண்டு யுத்த வீரனாக இருக்கிறான். ஆனால் நீயோ சிறு வாலிபனாக இருக்கிறாய், உனக்கு யுத்தம்னா என்னன்னே தெரியாது, நீ இப்படி போய் யுத்தத்தில் வெற்றி பெறுவாய் என்று சொல்லி கேட்டாராம். ஆனால் அவர் சொன்னார், இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தர் என்னோடே கூட இருக்கிறார் என்று சொன்னார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக.
பாருங்க, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். அவர் எனக்கு உதவி செய்கிறதுனால, அவர் எனக்கு துணை நிற்கிறதுனால இந்த யுத்தத்திலே நான் வெற்றி பெறுவேன் என்று சொன்னாராம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கோலியாத்தை வெகு லகுவாக ஜெயித்து போனார். வெகு லகுவாக ஜெயித்ததாக வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, அந்த இடத்திலே யுத்த ஆயுதமாக அவர் பயன்படுத்தியது 5 கூழாங்கற்களை மாத்திரம் எடுத்து கொண்டு போனார். தடியை மாத்திரம் பிடித்து கொண்டு போனார். ஒரே ஒரு கூழாங்கல்லினாலே அந்த கோலியாத்தை முறியடித்தார். கவனினாலும் கல்லினாலும் கோலியாத்தை கீழே விழத்தள்ளினார். எனக்கு அன்பானவர்களே, அந்த கோலியாத்தை கீழே விழத்தள்ளினது ஒரு கல் என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். இல்லை, உண்மையாய் சொல்ல போனால் கர்த்தருடைய வல்லமை அவனை கீழே விழ பண்ணினது. இன்றைக்கும் கூட கர்த்தர் நமக்கு துணை செய்ய வேண்டும். உங்க வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவரே காரியத்திலே வெற்றியை தருவார். வேதம் சொல்லுகிறது, காரிய சித்தியோ கர்த்தராலே வரும் என்று சொல்லி. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாய். இன்றைக்கும் கூட அவருடைய சமூகத்திலே உங்க காரியத்தை ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, இந்த யுத்தம் என்னுடையது அல்ல, இந்த வேலை என்னுடையது அல்ல, இந்த பிரச்சனை என்னுடையது அல்ல, அது உம்முடையது என்று சொல்லி தேவனுடைய கரத்தில் அதை ஒப்பு கொடுத்து விடுங்கள். தேவனிடத்தில் அது பொறுப்பை ஒப்பு கொடுத்து விட்டு ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இந்த யுத்தம் என்னுடையதல்ல, இந்த யுத்தம் தேவனுடையது என்று சொன்னார். அதனால தேவனே அந்த யுத்தத்தை பொறுப்பெடுத்தார். தேவனே அந்த காரியத்திலே வெற்றியை வாக்கொடுத்தார். கோலியாத்தை மேற்கொள்ளும்படியான கிருபைகளை தாவீதுக்கு அருளி செய்தார். இன்றைக்கும் கூட கர்த்தர் அவ்விதமாகவே உங்களுக்கு கிருபை அருளி செய்வார். ஜெயமோ கர்த்தராலே வரும். ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்க நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் உடைய பிள்ளைகளுக்கு எதிரிட்டு வருகிற பிரச்சனைகளை மேற்கொள்ளும்படியாய் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். எடுத்திருக்கிற பணியை, வேலையை சிறப்பாய் செய்து முடிப்பதற்கான கிருபைகளை தரும்படி நான் ஜெபிக்கிறேன். காரியத்தை வாய்க்க பண்ணும்படி நான் ஜெபிக்கிறேன். ஜெயத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் ஜெபம் கேளுங்கள் பிதாவே. ஆமென். God bless you.